வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சேம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல கலச பூஜைக்கு நம்ம ராஜராஜாவை அழைச்சிட்டு வராங்க நம்ம கார்த்தி. சிவனாண்டி முகத்துல கரிய பூசுறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா சேம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம சந்திராவும் சிவனாண்டியும் எப்படியும் கலச பூஜைக்கு ராஜராஜா வர போறதில்ல. இந்த கார்த்தி கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம திணற போறான். அதை பார்க்க தான் வேடிக்கையா இருக்கும். அதுக்காக தான் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா நம்ம கார்த்தி மாமாவோட கலச பூஜைக்கு நான் வாரேன்டா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு போறாங்க. அத்தை, கலச பூஜைக்கு மாமாவை நான் அழைச்சிட்டு போட்டுமா அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம், இவன் தான் கொடுத்த வாக்க நம்மளுக்கு நிறைவேற்றி தந்துட்டான். ரேவதியை பிடிக்கலான்னு சொல்லிட்டான்ல, ரேவதியை இவன் வேண்டான்னு சொல்லிட்டான். அதுக்கு பிறகு நம்ம என்ன இவரை அனுப்பி வச்சாலும் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த இடத்துல தாராளமாக அழைச்சிட்டு போ கார்த்தி, இன்னதான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல நம்ம கார்த்தி ராஜராஜாவை அழைச்சிட்டு போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா எப்படியும் அந்த டிரைவர் பையன் அழைச்சிட்டு வர போகிறதில்ல அந்த ராஜராஜாவை. கலச பூஜைக்கு இப்போ யார் இருக்க போகிறாங்க அப்படின்னு ஊர் மக்கள் முன்னாடி ஒரு புரளியை கிளப்பிக்கிட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க முத்துவேலும் சிவனாண்டியும். இந்த பாருங்க, கலச பூஜை இப்போ நடக்கணும். இந்த கலச பூஜையில் எப்படியும் அந்த கார்த்தி கலந்துக்க கூடாதுன்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஏன்னா அவன் தான் ஒரு அதிர்ஷ்டகட்டவே. 2 வாட்டி அவன் கையால் கலச பூஜை நடந்து கும்பாபிஷேகம் நடக்காமல் போயிட்டு இந்த வாட்டி ராஜராஜா கையால் தான் நடக்கும். அவனே நோய்வாய்ப்பட்டு கிடக்குறான். அப்படி இருக்க நேரம் இந்த கலச பூஜை நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல நேரம், பொறுமையாக இருங்க தம்பி, அந்த ராஜசேதுபதியோட ரத்தம் தான் அந்த கார்த்தி தம்பி, அவர் கொடுத்த வாக்க நிறைவேற்றுவார். அவங்க மாமாவோட இந்த கலச பூஜையில் கலந்துக்கிடுவேன் அப்படின்னு சொன்னார்ல, வெயிட் பண்ணி பார்ப்போம், அவர் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையா டைம் ஆகிட்டே இருக்குது, நேரத்தை வீணாக்கி எங்கே நேரத்தையும் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கீங்க, அவர் வரமாட்டார் அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே முகத்தை சுழிச்சிக்கிட்டு நம்ம சிவனாண்டிய முத்துவேல இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நெத்தியடி குடிக்க அவங்க முகத்தில் கரிய பூச நம்ம காட்டி காரில் இறங்காங்க. கூடவே நம்ம ராஜராஜாவும் வராங்க. இதை பார்க்குறாங்க. என்ன சந்திரா சொன்னா, எங்கள் அக்கா எப்படியும் ராஜராஜ மாமாவை கலச பூஜைக்கு அனுப்ப மாட்டாங்க, அந்த கார்த்திகை இன்னைக்கு அவமானப்பட போகிறான் ஊர் மக்கள் முன்னாடி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்துச்சு, ராஜராஜாவும் உண்மையாட்டே இந்த டிரைவர் பையன் அழைச்சிட்டு வந்துட்டான். சந்திரா நம்ம அவளை ஏமாந்தது மட்டும் இல்லை, நம்மளையும் ஏமாற வச்சுட்டா அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. நம்ம ராஜராஜா அழகாக கோயிலில் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அவங்க பின்னாடியே நம்ம ரேவதி, சாமுண்டேஸ்வரி இவங்க எல்லாம் அடுத்த காரில் இறங்குறாங்க. நம்ம சிவனாண்டிய முத்துவேலையும் எப்படியாவது இந்த கும்பாபிஷேகம் நடத்தக்கூடாது, அதுக்கு முக்கியமாக இந்த கலச பூஜை நடக்கக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணியிருக்கணும். ஆனால் இப்போ இந்த நம்மளுக்கெல்லாம் டிமிகி கொடுத்து ராஜராஜாவை அழைச்சிட்டு வந்துட்டா இந்த டிரைவர் பையன் அப்படின்னு கோபத்தில் இருக்காங்க சிவனாண்டிய முத்துவேலும். அப்போ தான் நம்ம கார்த்தி ராஜராஜாவை கூட்டிகிட்டு என்ன சிவனாண்டி, மாமா வர மாட்டாங்க, கலச பூஜை நடக்காதுன்னு நினச்சியாகும், உன் நினைப்பு எல்லாத்தையும் நான் தவிடுபடி ஆக்கிட்டேன்னா இப்போ மாமா வந்தாச்சு, மாமா கையாலே கலச பூஜை நடக்குது, இதே மாதிரி மாமா கையாலேயே கும்பாபிஷேகத்தையும் நடத்தி எங்கள் தாத்தாவின் ஆசையை நிறைவேற்றி 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்ப்பேண்டா அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க சிவனாண்டி அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தியும் ரேவதியும் எதிரும் புதிருமா நின்று மாதிரி நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, வேணும் இன்னொன்று இந்த சிவனாண்டிகையும் முட்டாளாக்கணும், நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சு தான் இருக்கோம், நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல அப்படின்னு நாம் நம்பணும் அப்படின்னு சிவனாண்டியை நம்ப வைக்கையும் நம்ம ரேவதியும் கார்த்தியும் எடக்கு முடக்கா எதிரி கணங்க காட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கலச பூஜையில் நம்ம சிவனாண்டி பார்க்க நேரம் நம்ம ரேவதி கார்த்தி பக்கத்தில் இல்லாமல் விலகி போய் நிற்கிறாங்க. உண்மையாட்டே சந்திரா சொல்லுது இது உண்மைதானா, இல்லாட்டா அவள் சொன்ன மாதிரி கலச பூஜைக்கு ராஜராஜா வரமாட்டான்னு சொன்னா, ஆனால் வந்துன்னா இதுவும் கண்கட்டி வித்த மாதிரி நம்மக்கிட்ட ட்ராமா பண்ணாங்களா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க சிவனாண்டி. கலச பூஜை நடக்குது. கலச பூஜையில் நமக்கு ராஜராஜா அழகாக ஊர் மக்கள் முன்னாடி பண்ணி முடிச்சுறாங்க. தம்பி, நீங்கள் கொடுத்த வகை நாங்கள் கூட ராஜராஜாவை கூட்டிகிட்டு வராமல் நீங்கள் ஏமாற்றிடுவீங்கன்னு நினச்சோம், ஆனால் நீங்கள் ராஜசேதுபதியோட ரத்தம் அப்படின்னு உள்ளதை நிரூபிச்சிட்டீங்க. இந்த கலச
பூஜையில் உங்கள் மாமா ராஜராஜா வந்து கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷப்படுறாங்க ஊர் மக்கள். அதே நேரத்தில் பார்த்தோன்னா ரொம்ப அலட்டிக்கிடாதுங்க, இந்த கும்பாபிஷேகத்தை நான் நடத்த விட மாட்டேன்டா அப்படின்னு வந்து சிவனாண்டி வந்து ஆத்திரம் எல்லாமே இந்த ராஜசேதுபதி குடும்பத்தை பழிவாங்கணும், அப்படின்னா கும்பாபிஷேகம் கண்டிப்பாக ராஜராஜா கையால் நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோடு வந்து நிற்கிறாங்க சிவனாண்டி. இந்த சைடு நம்ம பார்க்க நேரத்தில் ஊர் மக்கள் நம்ம சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அம்மா இவங்களுக்குள்ள எவ்வளோ பகை இருந்தாலும் பரவாயில்ல, ஊர் மக்களுக்காக வந்து நீங்கள் உங்கள் கணவர் ராஜராஜாவை அனுப்பி இந்த கும்பாபிஷேகத்தை நல்ல முறையில் நடத்துறதுக்காக கலச பூஜையில் பங்கேற்க வச்சிங்க, அது ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், சரி என்னோட மாப்பிள்ளை கையால் கும்பாபிஷேகம் கண்டிப்பாக நடக்கும், நீங்கள் பயப்படாமல் இருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல 2 வாட்டி நடக்காமல் போச்சுல, ஆனால் இந்த வாட்டி அப்படி இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரியே ஊர் மக்கள் முன்னாடி வாக்கு கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம கார்த்தி வந்து நம்ம ரேவதி கிட்ட கொண்டு வந்து ஒரு பொருளை வந்து எல்லார் முன்னாடியே வந்து கொடுக்குறாங்க. உன் கையால் நான் வாங்கிக்க மாட்டேன், உன்னை எத்தனை வாட்டி பிடிக்கலை அப்படின்னு வந்து சொன்ன, நீனே என்னை பிடிக்கலைன்னு சொன்னப்போ நான் எதுக்காக வாங்கணும் அப்படின்னு வந்து எல்லார் முன்னாடியும் சொல்ல நேரம் நம்ம சிவனாண்டி நெத்தியடி கொடுக்க மாதிரி இந்த கார்த்திக்கு வந்து கொடுக்குறா. உண்மையாட்டை இவங்களுக்குள்ள ஒன்றும் இல்லையா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்போ சந்திரா சொன்னது உண்மைதான், இவங்கள நம்மளாட்டே பிரிக்கணும்னு நினச்சோம், ஆனால் அவங்களாட்டே வந்து எதிரும் புதிரமாக மாறிட்டாங்க, இது நல்ல விஷயந்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சிவனாண்டியையும் அழகாக ட்ராமா போட்டு நம்ப வச்சுட்டாங்க நம்ம கார்த்தி ரேவதி அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த சைடு நம்ம கார்த்திகிட்ட வந்து சாமுண்டேஸ்வரி பார்க்குறாங்க, என்ன உங்கள் மாமாவை அழகாக வந்து நான் வந்து கலச பூஜையில் பங்கேற்க அனுப்பி வச்சேன், நீனும் எனக்கு ரேவதியை வந்து பிடிக்கலை அப்படின்னு வந்து சொல்லிட்டா, டீல் வந்து கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு, ஆனால் என்ன ஒன்று செய்யணும், என் ரேவதிக்கு நான் ஒரு வேற ஒரு இடத்துல மாப்பிள்ளை பார்ப்பேன், அவருக்கும் இந்த கும்பாபிஷேகம் முடியறதுக்கு முன்னாடி ரேவதிக்கும் கல்யாணம் ஆகியிருக்கணும் அப்படின்னு ஒரு இடியை தூக்கி நம்ம கார்த்தி தலையில் உருட்டி தள்ளுறாங்க. நம்ம கார்த்தி அடடா இந்த அத்தைக்கு என்ன ஆச்சு, அடுத்த கட்டமாக கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக இந்த வாட்டியாவது நடத்திடணும், ஆனால் அத்தை இப்படி ஒவ்வொன்றா வந்து இழுத்து போட்டுட்டு இருக்காங்களே, இப்போ ரேவதிக்கு இன்னொருத்தர் கூட கல்யாணமாக அதுக்கு மாப்பிள்ளையே தயாராக்குறாங்களா, சரி அவர் வரட்டும், அவர் என்ன இடக்கு மடக்கு பண்ணார், அவரை எப்படி விரட்டி தள்ளலான்னு திட்டம் போடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி சரி அவன் சொன்னது மாதிரி வந்து செய்கிறான், ஆனாலும் அவனை நான் நம்ப தயாராக இல்லை, ஏன்னா அவன் வந்து ஒரு ரேவதியை எந்த கட்டத்துலேயும் வந்து விட்டு கொடுக்க மாட்டான், ஆனால் விட்டு கொடுக்க மாதிரி நடிக்கானா, உண்மையிலேயே வந்து மாறிட்டானா புரியலப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல எதாக இருந்தாலும் சரிதான், ரேவதிக்கு சீக்கிரமாட்டே வேறு மாப்பிள்ளையை பார்க்க தொடங்கிறனோ, இந்த கும்பாபிஷேக வேலையில் அவன் பிஸியாக இருக்க நேரத்தில் ரேவதிக்கு வேறு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சாமுண்டேஸ்வரி ஒரு ஸ்கெட்சை போட்டுறாங்கன்னு சொல்லலாங்க. அத்தை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் ரேவதி எனக்கு தான், அவளை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ரேவதியை வந்து அவளை வந்து வேறு யாருக்கும் நீங்கள் நினச்சாலும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, நான் விட மாட்டேன் அப்படின்னு வந்து கார்த்தி வந்து ரேவதி காதலில் உறுதியாக இருக்காங்கன்னு சொல்லலாங்க.